நமஸ்காரம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப துயரமான ஒரு செய்தியோடு வந்திருக்கேன். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபர் அலி அப்படிங்கிற ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த செய்தி கிடைச்ச உடனே என்ன சொன்னாங்க அரசாங்கம் அப்படின்னாக்கா ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சரியான நடவடிக்கை எடுத்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க கொலைன்னு. அது அந்த மட்டுக்கும் ஓகே. பட் அரெஸ்ட் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 டிரைவரும் கிளீனரும் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் குவாரியிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. மணல், கிரானைட் போன்ற கற்கள் இதெல்லாத்தையும் மண்ணுக்கு உள்ள நம்ம பாரத பூமியில் நிறைய இந்த மாதிரியான வளங்கள் இருக்குது. கனிம வளம்னு சொல்கிறோம். அதை இல்லீகல் குவாரியிங்னா என்னென்னா இதுக்கு பர்மிட்லாம் வாங்காமல் அரசாங்கத்திட்டேருந்து சரியாக அதுக்கு வரியெல்லாம் கட்டாமல் அவங்க குவாரி பண்ணுறது. இப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த ஆள் தவறி போயிருக்காங்க, கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. கனிம வளம் நிறைந்த பகுதி புதுக்கோட்டைன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய குவாரி இருக்குது. இப்போ பர்மிட் இல்லாமல் அந்த தொழில் நடக்குது, பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சே நடக்குதுங்கிறது தான் நமக்கு கிடைச்ச செய்தினா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் கடந்த வருஷம் 2024 அங்கே விசிட் பண்ணிவிட்டு நிறைய பேர்கிட்ட இது பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் விஷயம். சட்ட ரீதியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் கேசஸ் எடுத்துகிட்டு போராடுறவங்க சமூக நல ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த ஜெகபர் அலி அவர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துகிட்டு ஆர்ஆர்னு நினைக்கிறேன் அந்த ஆர்கனைசேஷன் பேர், அதை எடுத்துகிட்டு அதில் இல்லீகல் குவாரிங் நடக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு, தாசில்தார்கிட்ட கொடுத்தாச்சு, எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாச்சு. அதை பற்றி அதை இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளும் இதுக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு யாருமே டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக அங்கே உள்ளவங்கள்ட்ட அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க போட்டிருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் பொதுமக்கள் மத்தியில் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள கூட்டிகிட்டு நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே இந்த கொலை நடந்திருக்கு. அப்போது பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல் இருக்குது இல்லையா. நீங்கள் பூமி நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணும், அரசாங்கத்துக்கு நேர்மையாக எல்லாரும் கடமைப்பட்டு எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க சமூக ஆர்வலர் அவங்கள தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது நம்ம தொலைச்சிட்டு தான் நிற்கிறோம். அவங்க சரியான நடவடிக்கை எடுத்து அந்த கொலைக்காரங்களை கண்டுபிடிக்கணும், நிஜமான கொலைக்காரங்களை. ஏன்னா இந்த கிளீனரும் இந்த இவங்களும் இது யாரோட தூண்டுதல்லையோ தானே இதை செஞ்சுருக்க முடியும். இது ஒன்று. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இவரை முதலும் கடைசியுமா நம்ம பலி கொடுத்தோன்னு இருக்கட்டும். இனிமேல் இந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு சமூக ஆர்வலரும் அது சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும் அப்படின்னு கேட்கும்போது கோர்ட் ஆகட்டும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், அரசியல்வாதிகள் ஆகட்டும், இந்த மாதிரி குயுக்தியாக எதுவும் செய்யாமல் நேர்மையாக அந்த கேஸ் என்னன்னு பார்த்து மனுவை சீர்தூக்கி பார்த்து பிரச்சனை இருந்தால் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமே தான் இந்த பாரத மண்ணு தலை சிறந்த ஒரு இடமா, மக்கள் சேஃபாக வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.